வாழ்க்கை சில நேரங்களில் பெரிய சம்பவங்களால் மாறுவதில்லை. ஒரு பார்வை, ஒரு நிமிடம், ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான் போதும். அன்று மாலை ஆதித்யன் வழக்கத்தை விட சற்று தாமதமாக வீட்டிற்கு வந்தான். வீட்டின் வாசலுக்குள் நுழைந்தபோது மௌனிகாவின் சிரிப்பு அவன் காதில் விழுந்தது. அது பல நாட்களுக்குப் பிறகு அவள் சிரிக்கும் சத்தம். அந்த சிரிப்பு அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அந்த சிரிப்பிற்கு காரணம் அவன் இல்லை. வீட்டிற்கு வந்திருந்த அவளுடைய உறவினர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். மௌனிகா இயல்பாக பதிலளித்தாள். அவள் முகத்தில் நீண்ட நாட்களாக காணாத ஒரு லேசான ஒளி இருந்தது. ஆதித்யன் அமைதியாக அவர்களை கடந்து சென்றான். யாரும் அவன் முகத்தில் ஏற்பட்ட சிறிய மாற்றத்தை கவனிக்கவில்லை. ஆனால் அவனுக்குள் ஏதோ மாறிவிட்டது. அவன் அறைக்குள் சென்ற பிறகும் அந்த சிரிப்பு அவன் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் சந்தோஷமாக இருப்பது நல்ல விஷயம்தானே என்று அவன் மனம் சொன்னது. ஆனால் ஏன் இது என்னை இப்படி பாதிக்கிறது என்ற மற்றொரு கேள்வி உடனே எழுந்தது. அவன் அந்த கேள்விக்கு பதில் தேடவில்லை. ஏனென்றால் அந்த பதில் அவனுக்கே பயமாக இருந்தது. அதே நேரத்தில் மௌனிகாவும் ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள். ஆதித்யன் வழக்கம் போல பேசவில்லை. அவன் அமைதி இன்று வேறு மாதிரியாக இருந்தது. அதில் ஒரு சிறிய தூரம் இருந்தது. அந்த தூரம் அவளை அமைதியாக விடவில்லை. நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்ற கேள்வி அவள் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றியது. இரவு உணவு நேரம். அவர்கள் எதிரெதிரே அமர்ந்தார்கள். வார்த்தைகள் மிக குறைவு. ஆனால் அந்த அமைதிக்குள் 1000 கேள்விகள் இருந்தன. ஆதித்யன் அவளை பார்க்காமல் சாப்பிட முயன்றான். ஆனால் அவள் ஒருமுறை கூட அவனை நோக்கி பார்க்கவில்லை என்பதே அவனை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது. அவன் தன்னையே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் யாருடன் பேசினாள் என்பது பிரச்சனை இல்லை. அவள் சிரித்தது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சிரிப்பில் தன்னுடைய இடம் இல்லாதது மட்டும் அவனுக்குள் ஒரு அறியாத வலியை உருவாக்கியது. மௌனிகாவும் அந்த இரவு நீண்ட நேரம் விழித்திருந்தாள். ஆதித்யனின் அமைதி அவளை துரத்தியது. அவன் கோபமாக இல்லை. அவன் வெறுக்கவும் இல்லை. ஆனால் அவன் மனம் எங்கோ வலிக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த வலி காரணம் தானாக இருக்கக்கூடாது என்று அவள் மனதார விரும்பினாள். இன்னும் அவர்கள் காதலை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஒருவரின் சிரிப்பு மற்றொருவரின் மனதை காயப்படுத்த ஆரம்பித்து விட்டது. அதுதான் பொறாமையின் முதல் தீப்பொறி. அது வெறுப்பால் வருவதில்லை. காதல் மெதுவாக வேரூன்றும் போது மட்டுமே அது மனதில் பிறக்கும்.